அண்ணாமலை பேசின ஒரு முக்கியமான விஷயம், விஜயை பற்றி வாயை திறக்கல. ஆனால் இங்கே ஒரு பிம்பம் உடைக்கப்பட வேண்டும்ங்கிறார். ஒரு பிம்ப அரசியல் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய தத்துவங்கள் இல்லாத எந்த தத்துவங்களும் எடுபடாது, காலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அது பாரம்பரிய கட்சியான திமுகவை சொல்லலாம், அதிமுகவை சொல்லலாம். ஆனால் பிம்பம் அப்படின்னு பிம்பத்தை உடைக்கணும், பிம்ப அரசியல் ரொம்ப நாளைக்கு எடுபடாதுன்னு விஜயை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஒன் திங், இன்ஸ்டாகிராம் அண்ணாமலை லைவில் வந்ததுக்கும் விஜயை மையப்படுத்தி விஜய்க்கு போட்டியாக தான் வராது. ஸோ இனிமேல் தமிழக அரசியல் விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு இருக்க போதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி வேணால் சொல்லலாம். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிறகு விஜய் கூட திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீம் யூனியன் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்துட்டாங்க, வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, போய் சேர போகிறாங்க. இப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல. இந்த தருணத்தில் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா அண்ணாமலைக்கு யார் கூட்டணி வருவா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக, மற்ற கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கூட்டணியில் போயிடுவாங்க. குறிப்பாக முக்கியமாக சீமான் அண்ணாமலை பக்கம் போயிடுவார். விஜயை எதிர்க்க, விஜயை போட்டு சமூக வலைதளங்களில் மீடியாவில் அடின்னு அடிக்க சீமான் ஒரு ஆள் போதும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ, ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. என்னுடைய பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்த நாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம்.